கொஞ்ச நாளாக என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நகர்வுகள் இல்லை. அதாவது ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆக மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் ஃபெயிலியர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. லைஃப்பில் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பேச போகிறது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் தாட் நமக்குள்ளே உருவாகிறதுனால, அதாவது நம்ம தொடர் முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறதுனால, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை கவனிக்காமல் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அது என்னென்ன ஸ்டேஜில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 5 ஸ்டேஜஸ் நான் சொல்லுவேன். அதாவது இன்கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் மட்டும் கிடையாது. எந்த ஒரு முயற்சியிலையுமே நீங்கள் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் நடக்கும் நம்ம லைஃப்பில். மேபி இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருக்கீங்க, என்ன சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுனால அடிப்படையில் அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு ஏற்படலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஒரு 3-4 வருஷமாக இந்த சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் பல வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம சேனலில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, வீடியோஸ் வந்து கிளியராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, ஒரு புரிதலை ஏற்படுத்துன்னு சொல்லுவீங்க. பட் ஒரு சின்ன வார்னிங், இந்த வீடியோ மேபி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நெகட்டிவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்து போடுறதில்ல, அது நீங்கள் பார்க்குற எண்ணத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்டேஜஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் மூமெண்டம் நான் லைஃப்பில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இஃப் யூ ஃபீல் நெகட்டிவ், மேபி இதை வந்து எப்படி பார்க்கலான்னா, ஓகே லைஃப்பை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கருவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலையுமே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு லைஃபோட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன காமிக்கும் அப்படின்னா, எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இது என்னோடய லைஃப்பில் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் நிறையா பிரச்சனைகள்லேருந்து என் வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்து அடுத்த ஸ்டெப் போகும்போது கண்டிப்பாக அந்த முன்னேற்றத்தை பார்க்கும்போது, ஃபோக்கஸ் இருக்கும்போது, நம்ம ஜீரோவில் இருக்கோம். ஜீரோவிலேருந்து சடனாக நான் ஒரு லெட்ஸே ஒரு 50% மேலே வரேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஜீரோவில் இருந்தவனுக்கு அந்த 50% அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண பார்ப்பேன். இது வரைக்கும் செய்யாத சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுவேன். அப்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேட்டுக்கு போவேன். ஆனால் என்னுடைய கான்ஷியஸ்க்கு தெரியணும், நான் வந்து 0லேருந்து 50 தான் வந்திருக்கேன், இன்னும் நான் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. இதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஏன், நான் கூட ஒரு சில முன்னேற்றங்களுக்கு அப்புறமா என் லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோவானதை பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, அந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும், அந்த இடத்துல தங்கிடுவேன். இது உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனோ ஹைக்கோ வரும், பிஸ்னஸில் ஒரு பெரிய மொமெண்டம் நடக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வந்து அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ என்றைக்கு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, பெரிய முயற்சிகள் எதுவுமே இல்லாமல் லைஃப் போகிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அங்கே நீங்கள் ஸ்டாக்னட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது 2 சைட் பார்க்கணும். இல்லை என் தேவைகள் நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாமே ஹாப்பி, லைஃப் இஸ் கம்ப்ளீட்னு இருக்கும்போது இந்த கம்ஃபர்டபுள் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை எனக்கு தேவைகள்லாம் நிறையா இருக்குது, நான் பாதி தூரம் தான் கடந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, ஒரு வேளை உங்கள் கான்ஷியஸ் வந்து இங்கே இருக்கிற விஷயங்களை கம்ஃபர்டபுளாக காமிச்சுது அப்படின்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், இதுதான் ஸ்டேஜ் 1 அப்படின்னு. அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கிற தப்பா நெகட்டிவான்னு கேட்டால் கிடையாது. முன்னேற்றமே இல்லாமல் அதே இடத்துல தேங்குறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் வேன்னு சொல்லுவேன். அதாவது முன்னேற்றத்தை நோக்கி போகிறவங்களுக்கு அது சரியான பாதை கிடையாதுன்னு சொல்லுவேன். அப்போது ஒரு இன்கன்சிஸ்டன்சி உங்கள் லைஃப்குள்ளே வந்துருச்சு, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் இன்னும் முழுசாக முன்னேற்றத்தை அடையாமல் இப்போவே நீங்கள் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறது. இது யாருக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு ஃபாரினில் போய் செட்டில் ஆகி வேலை செய்ய நினைப்பீங்க. ஃபாரினில் போய் இப்போ தான் செட்டில் ஆகிருப்பீங்க, ஒரு வேலை கிடச்சிருக்கும், யூல் ஃபீல் டூ கம்ஃபர்டபுள், லைஃப் ஏதோ மாறிட்டு தான் நினைப்பீங்க. நிறைய இடங்களில் சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஜாப் கிடச்சிருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நீங்கள் ஒரு நல்ல மேனிஃபெஸ்டேஷன் தான் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கூட தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, மேபி நீங்கள் வந்து ரொம்ப அதை என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது கூட ஒரு வகையில் இன்கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க லைஃப்லன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக பாருங்கள். இது ஸ்டேஜ் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து லைஃப் கம்ஃபர்டபுளாக தெரியும். செகண்ட் ஸ்டேஜ் என்னவாக இருக்கும்னா, நம்ம எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாது, அடுத்த லெவல் போகக்கூடாது இல்லையா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ஜாய் பண்ணோம் இல்லையா. ஸோ கான்ஷியஸ் என்ன பண்ணோன்னா, உங்களுடைய முடிவுகளை இன்டர்னலி சப்போர்ட் பண்ணாது, ஆனால் அங்கேயே தங்கணும்ல. அப்போது செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் லெவல்லாம் கம்மியாகிறத பார்ப்பீங்க. உங்கள் முயற்சிகள் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு அப்படியே நிற்கும். அடுத்த லெவல் போகலான்னு முயற்சி பண்ணுவீங்க, பேசுவீங்க, நிறைய அதுக்கு உண்டான விஷயங்கள் சர்ச் பண்ணுவீங்க, ஆனால் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க.
அப்போது இது ஸ்டேஜ் 2. உங்களுடைய எண்ணமே உங்களுக்குள்ளே செயல்படாமல் நிற்கிறது, உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்களே எதிர்கருத்துக்கள் தெரிவிக்கிறது, ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறது. இது வந்து ஸ்டேஜ் 2. இதில் நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது செல்ஃப் லவ் கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷன். எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் கூட ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேளை உங்களுக்கு வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் 2 இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த 3வது ஸ்டேஜ் அப்படின்றது நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக ஆரம்பிக்கும். எந்த ஒரு முடிவையும் சிறப்பாக எடுக்க மாட்டீங்க. அப்படி முடிவு எடுத்தீங்க அதில் கான்ஸ்டண்ட்டாக நிற்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே வந்து அந்தளவுக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியான அடுத்தவங்ககிட்ட செக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். இதில் வந்து நிறைய பேர் மிட் டேர்ம் கெரியரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், நான் நல்ல டெசிக்னேஷனில் இருக்கேன், நல்ல ஒரு கெரியரில் இருக்கேன், நல்ல ஒரு ஊரில் இருக்கேன், நிறைய சம்பளத்தோடு இருக்கேன், ஆனால் இது தெரில, எனக்கு என்னமோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து ஸ்டேஜ் 3. ஸோ இந்த ஸ்டேஜ் 3 இருக்கும்போது ஸ்டேஜ் 1ஐயும் உணர்வீங்க, ஸ்டேஜ் 2ஐயும் உணர்வீங்க, ஸ்டேஜ் 3யும் சேர்த்து உணர்வீங்க. இது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்போது இந்த 3 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் 3 நெருங்கிட்டீங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு முடிவெடுப்பீங்க, ஆனால் அது உங்களுக்குள்ளேயே 1000 கேள்விகள் உருவாக்கும். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் கேட்குற சுச்சுவேஷன் வரும். முதல் செல்ஃப் லவ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் போச்சு அப்படின்னாவே தனக்குள்ளே முடிவெடுக்க முடியாது. தென் ஸ்டேஜ் 3 என்னவாக இருக்கும், அடுத்தவங்ககிட்ட போய் சில விஷயங்களை கேட்டு இப்படி பண்ணலாமா செய்யலாமான்ற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கும், இருந்தாலும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தயக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டேஜ் 4. இங்கே தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஒரு 3-4 வருஷமாக லைஃப்பில் நான் ஒன்றுமே பண்ணல, இல்லை 10 வருஷமும் ஒரே கம்பெனியில் இருக்கிறேன், நான் ஒரு 5 வருஷமாக இதே பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ தான் எனக்கு இன்கம் இருக்குது, என்னால் வந்து ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸாக எதையுமே மூவ் பண்ண முடியலன்ற அந்த ரியலைசேஷன் இங்கே தான் வர ஆரம்பிக்கும். என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ரியலைசேஷன்லாம் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. ஒரு கெரியரில் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் நான் தாண்டி வந்திருக்கேன். ஸ்டேஜ் 1, 2, 3ன்னு தாண்டி 4th ஸ்டேஜ் வரும்போது தான் ரியலைஸ் பண்ணேன், ஏன்னா லைஃப்பில் நான் ஒன்றுமே பண்ணல, எங்கேயுமே நகரலை, ஒரே மாதிரி இருக்கேன், 8 வருஷமாக லைஃப் ஒரே மாதிரி போகுது, முன்னேற்றம் இருக்கா இல்லை, பட் லைஃப் அன்ஹாப்பியாக இருக்கா அதுவும் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஆமாம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து என்னையே அறியாமல் ஸ்டாக்னட் ஆகிட்டேன். உங்கள் லைஃப் ஒரு இன்ச்சு கூட நகராது. அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எங்கேயுமே நகர்வு இருக்காது. அதாவது உங்கள் கான்ஷியஸ் வந்து உங்களை ஒரு அறையில் பூட்டி மொத்தமாக எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவேன். நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஏன் ரொம்ப நாள் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு அது காரணம் புரியாது. ரொம்ப ஜெனியூனாக தான் இருக்கும் அவங்க காரணங்கள். மூவ் பண்ண முடியல, ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஊரை விட்டு போக முடியல, என் கெரியருக்கு இந்த கம்பெனியில் மட்டும்தான் வேலை இருக்குது, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா உங்கள் கான்ஷியஸ் அந்தளவுக்கு உங்களை சுச்சுவேஷன் ரியாலிட்டியை உண்மை தன்மையோடு காமிச்சு உங்களை நம்ப வைக்கிது, உங்களை எங்கேயும் போக விட மாட்டேங்குது. இது எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, உங்கள் லைஃப்பை அடுத்த அப்ரோச் எடுத்துக்காமல் ஒரு பொறுப்பாக இல்லாமல் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தனால இவ்வளோ நடந்திருக்கு. இதனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. நீங்களே ஒரு பெரிய பிளான் எடுப்பீங்க, அதுக்கு நிறையா ஒர்க் பண்ணுவீங்க, அதை பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின எல்லா முயற்சிகளும் செய்வீங்க, ஆனால் அதை முடிக்க மாட்டீங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன், கன்ஃபியூஷன்ஸ், லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்றதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் எந்த மூவுமே இல்லை, இவ்வளோ தான், இதோட வந்து கேம் ஸ்டக் ஆகி நிற்கிது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இந்த ஸ்டேஜ் சொல்லுவேன். இது அந்த 2 பர்சனாலிட்டி சொன்ன தெரியுமா, காரணம் என்னென்னா உள்ளே இருக்கிற தாட் ப்ராசஸ் வந்து இது முடியாது, அது முடியாது, கஷ்டம், இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு லாங் டேர்ம் அந்த ஒரு இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் காமிச்சு ஒரு நாள் 2 நாள் நடக்காது. இந்த பிரச்சனைலாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி 5th ஸ்டேஜுக்கெலாம் போக மாட்டீங்க. ரொம்ப நாள் இதுக்குள்ளே நீங்கள் ட்ராக் ஆகி உங்களை பழக்கப்படுத்தி இருக்கிற சுச்சுவேஷன் தான் ரியாலிட்டி, இதுதான் லைஃப்ன்ற அளவுக்கு உங்களை வந்து மொத்த நம்பிக்கையும் மறைச்சி உங்களை ஒரே ஸ்டேஜில் உட்கார வச்சிடும். இந்த இடத்துல உள்ளே இந்த மாதிரி சொல்லுதா முடியாது, நடக்காதுங்க தான். வெளியே நீங்கள் வந்து இல்லை நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், பெரிய கோல் வச்சுருக்கேன், லைஃப்பை மாற்ற போகிறேன், க்ரோர் கணக்கில் சம்பாதிக்க போகிறேன்னு பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கிற பில்ட் அந்த ஸ்ட்ரென்த் வந்து அப்படி இருக்காது. அதாவது இந்த பில்டிங் இந்த பில்லரில் நிற்காதுங்கிற மாதிரி. இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கான காரணம், சிம்பிளான காரணம் என்ன, இன்றைக்கி நான் செய்யணும்னு நினைக்கிற வேலையை தள்ளி போடுறது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்கிறது.
நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போட்டிருப்பீங்க. உண்மை சொல்லப்போனால் அந்த 1 வருஷத்தில் ஒரு வாரத்தில் 1 நாள் இல்லை வேணாம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் அதுக்கான ஒரு சின்ன எஃபர்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உருவாக்க நினச்ச பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் பல மடங்கு பெருசாக உருவாக்கியிருக்க முடியும். அந்த ஒரு சின்ன இன்கன்சிஸ்டன்சி, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி முடியல, இல்லை இன்றைக்கி நீங்கள் வேறு காரணங்கள் சொல்லி தள்ளி போடுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன மொமெண்டம் தான். நீங்கள் உருவாக்காதனால லைஃப்பில் நிறைய இடங்களில் இது வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் நகர முடியாமல் மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்போது இது எனக்கு அனுபவம் இருக்குது, இதை நான் பார்த்துருக்கேன், பார்த்தனால தான் சொல்ல முடியுது. நான் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன், இங்கே எல்லாருமே பண்ணுறோம். 90-95 பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் இங்கே சொல்கிறேன். இதனால் என்ன பாதிக்கப்படும்னா, நீங்கள் ஏஜுக்கு உண்டான அனுபவத்தை வச்சுக்கிட்டு, ஒரு அறிவு வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாமல் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து பல வருஷம் ஒரு பிஸ்னஸில் ரன் பண்ணியிருந்தா கூட நீங்கள் டாப்பில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல கெரியரில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த கெரியர் லெவலில் பெரிய டெசிக்னேஷன் கிடச்சிருக்காது, இல்லை ஒரு க்ரோத் கிடச்சிருக்காது. செல்ஃப் ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட்டு. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், எவ்வளோ கம்மியாக வேணால் சம்பாதிக்கலாம், பட் யூ டோன்ட் ஃபீல் தட் ஃபுல்ஃபில்மெண்ட், உள்ளே அது இருக்காது. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான இடம் இன்கன்சிஸ்டன்சி. என்னோடய சேனலை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி என் சேனல் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்போது இங்கே பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், 5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி கான்ஷியஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்ண பிடிக்காது, கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லும், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்த்து இல்லை எனக்கு இதுக்கு தேவை, இது நான் பண்ணணும்னு சொல்லி, அது நாட் ஓன்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கே பண்ண முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க முடியும். ஸோ இன்கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். லைஃப்பில் அது உள்ளே வந்துடுச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைஃப்பை கவனிங்க. நன்றி.